அப்படி சொல்லு என்னமா அழகா என்ன உன்னுடைய அந்தஸ்து என்ன ஊருடைய ஆட்டம் என்ன ஒன்னு 5 லிட்டர் பால் வரும் நல்ல கேரளா ஏழுமே ஏறி ஏன் பேருப்பா ஓ பொண்ணுங்களா உடனே 5 லிட்டர் பால் வருமாளுக்குதா ஆமா ஓ பொண்ணுக்கே அப்படி இருந்தா ஓ பொண்டாட்டி எப்படி இருக்கா என் பொண்டாட்டி சொல்லி போச்சுடா நாத்தங்காலே கருவாங்களாம் நாத்தங்காலே கருவாங்க எப்பா ஊர்ல இருக்கிற பொண்ணு போய் சேலையை கட்டிக்கிட்டு தாக்கிட்ட போட்டுக்கிட்டு ஊருக்கு முழுங்கிக்கிட்டு சூடு தாங்காதால நீ எனக்கு எப்படி வர்ற வீதியில தெற்கு புதுரு கோயிலுக்கு முன்னாடி நான் அட்டமாத்தி எடுத்து குனிஞ்சு கூட்டினா ரோட்ல போறவன் எழுத பாக்கணும் அதேதான் மாடியில பேப்பர் படிக்கிறவன் எழுத பாக்கணும் டீ கடையில டீ போறவன் எழுத பாக்கணும் அப்பா அது மட்டுமா இந்த புல்லட் வண்டியில போறல உதப்பட்டா வண்டியில வண்டியை உதச்சு அவன் ஏறி உக்காந்து அவன் எழுத பாத்துட்டு போனா திரும்பி வருவானா நைட் 9-10 கூட பெட்ரூம்ல இருக்கும்போது காலையில 5 மணிக்கெல்லாம் கழிச்சு வச்சுட்டு வந்துடணும். ஆமா ஆமா என் சவுத்தியா இருந்த ட்ரெஸ் என்னைக்கு கண்டுபிடிச்சானுங்களோ நைட்டு போறாளுவலா விடுஞ்சு சாணம் எப்ப போடுவோம் முன்னாடி வீட்டுக்காரன் பேப்பர் படிக்கும்போது கண்ணாடி போட்டு பாலை கட்டுற அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பான். ஆமா எப்ப குளிஞ்சு கூட்டுவா எப்ப குளிஞ்சு துணிமணி தோப்பா எப்ப ஜாம கட்டு வேலைக்கான்னு பாத்துக்கிட்டே இருப்பான். இது அதோட மட்டுமல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் கான்வென்ட் பஸ்ல ஏத்தி விடுற வரையில இருந்து ஏறு வேலைக்கு போற வரைக்கும் இந்த ட்ரெஸ் அண்ணன் வந்தா என்ன தம்பி வந்தா என்ன ஆடிட்டு இருப்போம். அதேதான் ஒன்றும் பெருமை நான் காப்பாத்துறேன் நீங்க கம்மிடுங்க. இல்ல சீலையை கழட்டி தாமரை துவச்சு அதை மாட்டி அதை தேய்ச்சி போறதுக்குள்ள தண்ணி இல்லாத காலத்துல போய் உசுறு வந்துடும். சரக்கு பொண்ணு தலைக்கு என்ன தடவுறா பொண்ணுங்கெல்லாம் தலைக்கு பண்ணேன்னதான் அதெல்லாம் போனா போய் போதுப்பா. எல்லா பொண்ணுகளும் சீலையை கட்டிட்டு வராங்க நீ மட்டும் யாப்பில இந்த ட்ரெஸ் வந்துருக்குறா அப்படின்னு பாக்குறியாப்பா. என்னம்மா
விழுப்புரத்துக்கு வந்தாண்டா யானாதி மங்கலம் டேஞ்சர் குரூப் வாடாத வருத்தம் இல்லாத அளவு எடுக்காதே வாங்கிட்டு வந்தாங்க. கரெக்டா வாங்கி கொடுத்தாங்க. நூல்ல சொல்ல பச்சா. ஆமா. யானாதி மங்கலம் விழுப்புரத்துக்கு வந்தாண்டா. ஆமா. அந்த மாதிரி குரூப் அண்ணாம இன்னைக்கு நம்ம ரமேஷ் அண்ணா கூட கூட்டிட்டு போய் ஆத்தூர்ல ரூம் போட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா. என் கதையும் கொஞ்சம் கேளுப்பா. ஆமா உனக்கு நான் என்ன குறவே விட்டா நீ குறவை விடாது வெறாக்கண்ண உள்ள விட பேச்சு கிடக்க இல்லையா ஜாக்கெட் இல்லையா மார்க்கெட் இல்லையா மூஞ்சி முட்டி இல்லையா உனக்கு என்னமா குறவே விட்டா நீ கட்டி கொடுத்து என் சாண்டை குடிச்ச தம்பி. ஆமா கையெழுத்துல கட்டி கொடுத்தா இந்த லாரி ஓடுற டிரைவர் என் சாண்டை குடிச்சு போறான். அந்த ஆர்மி பிடிக்கிறேன்னு என்னை வர சொல்லி பிடிச்சே பெருசாக்கி விட்டானுப்பா. நீதான் போறிய கவுடு தூதல்ல கொடுமை கேளுப்பா. கல்யாணம் எப்பா என்னை யார் லைன் விட்டுக்கணும் கட்ட கணக்கு வச்சுக்க. ரஞ்சித் 1, பாலகிருஷ்ணன் 2, ரமேஷ் 3. இவங்களாம் பங்காளி எடுக்குதுப்பா. எங்க போற உபகாரம் செஞ்சதுக்கு நீ அபகாரம் செய்யற எப்பா எப்ப எனக்கு கொடுமை பண்றாரு தெரியுமா? சொல்லியம்மா செவப்பு சீலை எத்தந்தா சித்திர மாதம் புள்ள எத்தந்தா சிறப்பு ஜெயதந்தா சித்திர மாதம் சித்திர மாதம் சித்திர மாதம் புள்ள பேரு நாளாயிலே ஏ தந்தனத்தானா கருப்பு புடவை தந்தா கத்திக்க மாதம் புள்ள எத்தந்தா இப்படியே புடவை வாங்கி வாங்கி கொடுத்தாம்பா. கட்டிக்கிட்டு நான் ஆசாசியா சினிமாவுக்குலாம் போனப்பா. 9 மாதம் புள்ளத்தாச்சி ஆனம்பா. இவன் புள்ளைய கொடுத்து விட்டு மூட்டு பேருக்கு மாட்ட ஓட்டி பார்த்து சூத்து பார்த்து விட்டா ஆனா இவளை பார்த்தா யாருக்கு பொருத்தமா இருக்குன்னா ரமேஷ் அண்ணனுக்கு தான் பொருத்தமா. எப்பா இப்படி 9 மாசம் 4 மாசம் புள்ளதாச்சியா கொடுத்து விட்டு ஆத்தூர்ல ஒரு நரச கூத்தியா புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணாத கொடுமை பண்றாம்பா. தண்ணி வரல என்ன தண்ணிப்பா? கண்ணு தண்ணி இங்க வாப்பா. கண்ணு தண்ணி இப்படிலாம் என்ன கொடுமை பண்றா தெரியுமாப்பா? அப்பா அந்த கொடுமை அப்படியே போச்சா. 9 மாதமா இருக்கிற பிள்ளைகிட்ட கம்ப நல்லா குத்தா சொன்னா நைனா கம்ம ஜோத்தா கச்சொன்னா அந்த கம்ம ஆட்டி பையா கிட்ட நைனா தோலை நல்லா குத்தா சொன்னா நைனா தோலை ஜோத்தா கச்சொன்னா சோமேரி பையா கிட்ட நைனா நான் இருந்து வாழ மாட்டேன். எப்பா 9 மாசமா இருக்கிற பிள்ளைகிட்ட இவன் நெல்ல குத்துவா கம்ப குத்துவா சோளத்தை குத்துவா இவனுக்கு நல்லா புள்ள களைஞ்சு போடும் அப்படின்னு கொடுமை பண்றான்பா. அன்னையில இருந்து நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு பொண்ணா பிறந்தா ஒரு புகுந்து விட்டு பேர் எடுக்கணும், ஒரு பிறந்து விட்டு பேர் எடுக்கணும். நம்ம வந்த இடம் தெரியல, நம்ம அப்பா இல்லாத இடத்துல கொடுத்துட்டாங்க. குத்தி குத்தி இங்க பாரு இங்க பாரு இட்லி முடிது வச்சு வச்சு எடுத்துக்கிட்டு சின்ன குழந்தை தோல் மேல தூக்கி வளர்க்கலாம் வாயில மூத்திர விட்டுனேன். அது விடு. எப்பா இனிமேட்டு வாழ்ந்தா உயிரோட வாழணும். அப்பம் பேரு கெடுக்க கூடாது. செத்து புள்ளோட முடிவு பண்ணிட்டப்பா. என்ன பண்ணணும் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட போய் கேட்டேன். இனிமேட்டு இந்த உசுரை வச்சுக்கிட்டு கூடாது, என்னக்கா பண்றதுன்னு. நீ வாயாலே கேக்குற இல்ல சூத்தால கேக்குறேன். அவனை கொடுமை இருக்கு. சத்தியமா உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குதும்மா. அதுக்கு அவன் என்ன சொன்னா, எதையாவது தின்னுபிட்டு ஜாவடினாப்பா. ஐயோ என்ன தின்னியும் நல்ல வெள்ளம் பச்சரிசி நைனா 4 நாளா தின்னு பார்த்தேன். நல்ல வில்லமா பஞ்சரியம் வைத்தியம். இது
இனிமேட்டு இந்த உசுரை வச்சுக்கிட்டு கூடாதுன்னு நல்ல வெள்ளமும் பச்சை அரிசியும் கலந்து வச்சுக்கிட்டு 4 நாளா தின்னு பார்த்தோம்பா. இந்த பாலா போன உயிர் போகலப்பா. எந்த மயில போவோம் உயிர் அது கூட நமக்குறான்னு கலக்காது. அதை நீ குடிச்சு காட்டுப்பா. நான் குடிச்ச சாமியா இன்னும் சாவுல நானு. எப்பா 2வது நாள் வந்தா உனக்கு தின்னு சாவு வரலங்கிறிய எதுலயாவது மாட்டிக்கிட்டு சாவடினாம்பா. என் சாண்டை கொண்டு என் மாமன் இனிமேட்டு இந்த உசுரை வச்சுக்கிட்டு கூடாதுன்னு ஒரு முளை கவுத்து எடுத்துக்கிட்டு விட்ட தீல சுருக்கா போட்டு நைனா அட்ட தீல குட்டி இருந்தா விட்ட தீல கவுத்தா போட்டு நைனா அட்ட தீல குட்டி இருந்தா எப்பா கீழே இருக்கிற விட்டத்துல கவுத்த மாட்டி விட்டுட்டேன். இந்த விட்டத்துக்கு மேல இருக்கிற அட்டத்துல ஏறி உக்காந்துக்கிட்டேன். 3 நாளா உக்காந்து பார்த்தோம்பா. என் உசுறு போகலப்பா. 3 வருஷத்துக்கு வந்தாதான் உயிர் போகாதம்மா. இந்த தந்தம் எனக்கு தெரியல பாருமா. அடுத்த நாள் வந்தாம்பா. இனிமேட்டு இந்த உசுரை வச்சுக்கிட்டு கூடாது ஒரு 6 குளத்துல போய் விழுந்து சாவடினாம்பா. முழங்காலு தண்ணியில நைனா 3